ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தாவீது தேவனை துதிக்கிறார். கர்த்தரே என்னுடைய பலனாக என்னுடைய கேடகமாக இருக்கிறார். நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்ததுனால பாட்டினாலே என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி பாடுகிறார். நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு தேவை பலன். அன்றாட காரியங்களை செய்வதற்கும் நமக்கு பலன் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் எதிர்த்து போராட நமக்கு பலன் தேவை. அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிரிகள் நம்மை வந்து தாக்கும்போது நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருந்து எதிரியின் தாக்குதலுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவரே நமக்கு பலனும் கேடகுமாய் இருக்கிறார். ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரத்தில் நம்முடைய சுயபலத்தை நம்பி சார்ந்து இராதபடி கர்த்தரை மாத்திரம் நம்பி சும்மா இருப்பதே உங்களுடைய பலன் என்றும், சோர்ந்து போகாதபடி மனிதரை சார்ந்து இராதபடி வீணும் உயர்த்தவுமான காரியங்களை பின்பற்றாதபடி சும்மா இருப்பதே நம்முடைய பலன் என்றும், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்றும் கர்த்தர் சொன்னார். நாம் பதறாதபடி கலங்காதபடி அமைதியாக கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கும் போது அதுவே நம்முடைய பலனாக இருக்கும். அநேக வேளைகளிலே நாம் அப்படி அமைதியாக இராதபடி அநேக காரியங்களை நாம செய்ய முற்பட்டு பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது நம்முடைய பலன் குறுகி போகிறதுனால சோர்ந்து போகக்கூடாது என்றும், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தேவன் அளிக்கிறார். சிறுவனான தாவீது சேனைகளின் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து இருந்ததுனால கர்த்தரே தாவீதுக்கு பலனும் கேடகமாக இருந்து ராட்சத பிறவியான கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்றும் எப்பொழுதும் போதுமானது. அவரையே நம்பி சார்ந்து இருப்பதனால நாமும் கர்த்தர் என்னுடைய பலனும் என்னுடைய கேடகமாக இருக்கிறார், அவரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார், நான் சகாயம் பெற்றேன், அதனால என்னுடைய இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினாலே நான் அவரை துதிப்பேன் என்று தைரியமாக சொல்ல முடியும். இந்த தேவனை நம்பி சார்ந்து இருக்கிறோமா அல்லது மனிதர்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம பிதாவே, எங்கள் பலனும் கேடகமும் ஆனவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை நம்பி சார்ந்து இருக்கிற எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய பலன், உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.